நாங்கள் ரூம் உள்ள வந்துட்டோங்க, செக்இன் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் திங்ஸ், எவ்வளோ திங்ஸு என்னோடய பேக்கில். அது இது ரெயின் கோட்டு, அது இது லொட்டு லொஸ்க்கு கோட்டே 2 எடுத்துகிட்டு வந்தேன். இது மாதிரி நிறைய திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்குங்க. இங்கே துணி காயுது பாருங்கள். பச்சை மலைக்கு போகிறதுக்காக பச்சையாக டிஷர்ட் எடுத்துகிட்டு வந்தேன் பிளான் பண்ணி. வால்பாறை போகிறது, அதை போகிறது, வேகமான் போகிறது, இப்படி அப்படி இப்படி பிளானை போட்டு கடைசியில் பச்சை மலைக்கு பிளானை போட்டு கிட்டக்க சேலம் வந்து பச்சை மலை வேலை ஏற்காடு போகலான்னு. ஆனால் நான் யூடியூப் சேனலில் பார்க்கும்போது எனக்கு ஏற்காடே பிடிக்கலங்க. அது ரூம் விளாண்டோம், டிவியும் ஓடுது, மெதுவாக ஆஃப் ஆச்சு. ஆன் பண்ணுற இந்த ஹெல்மெட்டு அது இது. ரூம் வந்து 1500 கேட்டாங்க. ஆக்சுவலாக இது எனக்கு தெரில, ஆச்சரியமாக இருக்குது. 1000 ருபி 1200 கன்ஃபார்மாக கேட்டார். ஸோ நாங்கள் பேசி அப்படி இப்படி பார்க்கிங் பண்ணி இந்த ரூமுக்கு நாங்கள் 1000 தான் கொடுத்தோம். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருந்தது. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லிட்டார், இங்கே ஏற்காட்டில் அடிக்கடி கரண்ட்டு நிற்குண்டு. இப்போ வந்து கிட்டத்தட்ட 1 hour ஆச்சு, அதுக்குள்ளே ஒரு தடவை நின்றுடுச்சு. 2வது தடவை லைட்டாக கொஞ்சம் நேரத்தில் நின்று. இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. உங்களுக்கு இங்கே தூங்க தானே போகிறோம். ஆக்சுவலாக குளிரும், ஃபேனும் தேவை கிடையாது, என்னாலலாம் தாங்க முடியாது. ஸோ நம்ம தலைவன் பாருங்கள் நெட்டி பொறிக்கிறாப்புல. அப்புறம் நெட்டி தலைவா எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு? ஜாலியாக இருக்கா? என் கூட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குண்ணா, ஜாலியாக பேசுகிறேண்ணா. ஜாலியாக பண்ணுறேன். சில டைமு ஏதாவது பேசி ஒரு கடுப்பாக இருந்ததுன்னா மன்னிச்சிருங்க, ஓகேவா? சில இதெல்லாம் வந்து நல்ல இதெல்லாம் அந்த ஸ்பாட்டில் டைம் வளர்த்துறது இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும், டைம் மேனேஜ்மெண்ட். ஏன்னா வர்றது 3 நாள் அங்கங்கே வெக்கேஷனில், எப்பயாவது மாதத்துக்கு ஒரு 3 நாள். அதுவும் என்னோட சிஎல் எடுத்துகிட்டு அதை ஜாயின் பண்ணி கனெக்ட் பண்ணி நான் இப்படி வரேன். எங்கேயெல்லாம் இப்போ போகிறதில்ல. ஸோ ஒரு நம்ம பரவாயில்ல, நல்ல கம்பெனி, வண்டி நல்லா ஓட்டுறோம். நான் இன்னமும் நினச்சேன் வண்டி எங்கேயாவது இங்கே மலையில் எங்கேயாவது பேலன்ஸ் தவறி கீழே இது பண்ணி இப்போ ஏறும்போதெல்லாம் கொஞ்சம் சம்பவம்லாம் காமிச்சார். ஆனால் பரவாயில்ல, ஸ்கிட் அடிக்கிறாரு. இன்னொன்று இந்த உடம்பு போட்டு என்ன ஆட்டி எப்படி ஆட்டாலும் வண்டி பேலன்ஸாக. இது வரைக்கும் வண்டி நான் அதிகமாக ஓட்டலை. நான் அங்கங்கே இது இவ்வளோ நாள் சோலோ ரைட் பண்ணேன், இன்றைக்கி ஃபுல்லாகவே லாக் பண்ணியிருக்கேன். இவர் இருந்ததுனால தான் நான் அழகாக ஜாலியாக பேசிட்டு வந்தேன். இவ்வளோ நாள் கூச்சப்பட்டேன், இனிமேட்டெலாம் கூச்சலாம் பட போகிறதில்ல. ஹாப்பியாக என் மனசில் உள்ளதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். நம்ம என்னங்க மற்றவங்களுக்கு துரோகம் பண்ண போகிறோம்? மற்றவங்களுக்கு ஏதாவது நம்மளுக்கு என்ன பிடிக்குது, இதான் லைஃப், அதை எப்படி நம்ம வாழணும் அப்படின்றத பார்த்து தான் போகிறேன். ஒவ்வொருத்தரும் ஏதாவது பண்ணணுன்னா பண்ணுங்க, மற்றவங்கள பண்ணாதீங்க. அதுதான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது நீங்கள் வாழ்க்கையில் நான் மகானாக போனால் ஓடுங்க. தம்பி, நீ இயற்கையை ரசிக்கிறியா, நீ இதுக்கு தகுந்த ஓடு. நீ சாப்பிட போறியா, நல்லா சாப்பிட்டு வரல, உன்னோட ஹாப்பினஸ், உன்னோட என்ஜாய் இது. ஆனால் நல்ல ஆள், சாப்பாடு சூப்பராக. ஆக்சுவலாக அது வந்து வரோம் சாப்பிட்றேன்றது. இப்போ நானும் நல்லா திம்மே ஒரு டைம் சாப்பிட மாட்டேன். ஆனால் எப்படியா இருந்தாலும் இந்த வரம் உடம்பு சாப்பாடு சாப்பிட்றது இதெல்லாம் வரங்க, இதெல்லாம் வரம் வாங்கிட்டு வர்றது. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு வந்து நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப நாளாக லாங் ட்ரிப் வரணும் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அது ஃபேமிலியோட அப்படி இப்படின்னு போயிடுச்சு. பட் ஆனால் இவர் வந்து நான் விளாக் போட்டுட்டு இருந்தார், தெரிஞ்ச நண்பர் தான். ஸோ அதனால் இப்போ தான் நானும் விளாக் ஆரம்பித்தேன். ஏதோ யூடியூப் கேட்டேன், ஓகே பண்ணிட்டாரு. ஸோ வந்தேன், ஹாப்பியாக இருக்குது. நல்ல கிளைமேட்டு. நாங்கள் எங்கெங்கெங்கேயோ போகலான்ட்டு நிறைய பிளான் அடித்தோம். கடைசியாக எங்களை வந்து ஆண்டவன் வந்து இன்னைக்கு இதை வந்து ரசிங்கடா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு விருது கொடுத்த மாதிரி. இதில் இன்னொரு விஷயம் ஹாப்பியாக இருக்குது, ஜாலியாக. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இவரோட வெயிட்டு ஃபஸ்ட்டு யோசிச்சேன். ஆக்சுவலாக ஹில்லாம் வண்டி ஏறும்போது ஃபஸ்ட்டு கேர் போகும்போது இப்படி இவர் ஓட்டு வர இல்லை, நல்ல வண்டி சர்வீஸ் பண்ணி ஓட்டுறாப்புல. இங்கேருந்து ஒரு அடிக்கடி சேலம் போவார். உருவத்தை வச்சு இன்றைக்கும் இடம் போடக்கூடாதுன்றது இது உண்மை. இப்போ நானும் மேக்ஸிமம் நான் 95 kg. ஆனால் என் போன் வெயிட் உடம்பு ஓரளவுக்கு ப்ராடாக இப்படி ரொம்ப இவருக்கு ஆக்சுவலாக தொடையிலேருந்தே ஃபுல்லாகவே அது ஃபுல்லாக ஜாலியாக சாப்பிடுவாங்க ஃபுட்டிங்க. அதனால் ஃபுட்டிங் சாப்பிட அவர் விருப்பம். இப்போ ஒருத்தவன் தின்னே சம்பாரிச்சு இன்னைக்கு ஜம்முன்னு இருக்கிறான் பாருங்க. அவருக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம். நானும் எதையாவது வரைஞ்சி உருப்படியாக ஏதாவது பண்ணியிருக்கலாம். நம்மளுக்கு வரைய ஏதோ சின்ன கொஞ்சம் வரைய தெரிஞ்சாலும் அதை ஒழுங்காக ரொம்ப அதை ஹாப்பியாக பண்ணிகிட்டு அது என்னோடய தொழில். அது ரொம்ப இது பண்ணல. எனக்கு பிடிச்சதெல்லாம் நேச்சர். இப்படி இந்த மாதிரி மலை இயற்கை
இதுதான் எனக்கு பிடிக்கும், நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறேன். எனக்கு கவலை இல்லைங்க, எந்த இடம் போனாலும் நான் நல்லா இருப்பேன். எங்கே போனாலும் என் மனசு எப்பயுமே ஹாப்பியாக தான் இருக்கும். எதையும் நினச்சி, ஏன்னா எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், எனக்கு எதையும் ஆள பிடிக்காது, அனுபவிக்க மட்டும்தான் பிடிக்கும். ஸோ அனுபவிச்சுட்டு போங்கய்யா வாழ்க்கையில். ஆளணுன்னு அது இதுன்னு போட்டி பொறாமல் ஒருத்தனை இது என்றைக்குமே கூட இருக்கணுன்ட்ட கூட எங்கேயா இருந்தாலும் ஒரு இடத்துட்ட கொஞ்சம் சர்க்கிளில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா நம்ம ரெகுலராக பார்க்குறவங்க ஜாக்கிரதை தானே, என்ன எல்லோரும் நல்லவங்க, ஆனால் எல்லாரும் கெட்டவங்களும், அதாவது எல்லாரும் நல்லவங்க இல்லைன்னு ஏன் சொல்கிறோன்னா, ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மளை பாதிப்பு ஒன்று பண்ணுறோம் அவங்க. சரி அதெல்லாம் விடுங்க, நெகட்டிவே வேணாம், சரி பாசிட்டிவாக பேசுவோம். இப்போது உங்கள் ரூம்லாம் பாருங்கள், இப்போ திங்ஸ்லாம் கிடக்குது, கேமரா அது இது. டிஜே வாங்கணும்னு நினச்சேன், அந்த டிஜே ஆக்ஷன் கேமரா எப்படியாவது வாங்கிடணும் ஆஃபரில் நினச்சேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த்தாவது வாங்கிடலாம்னு நினச்சேன். அடுத்த மாதம் ஆகாது போல், அது ஆகுதுங்க 40,000. ஸோ இந்த மாதம் நான் என்னென்ன செலவு பண்ணுறேங்கன்னா, இப்போ ட்ரிப்பு செலவு ஆகிடுங்க, அது ஒரு ஆகிடும். ஸோ அதுக்காக கேமரா வச்சுருந்த காசை வண்டி 9,000 ரூபா, 2 சியா டயர் 2ம் போட்டு டிஸ்க்கு அது இதெல்லாம் சேர்த்தே 9,000 ஆயிடுச்சு. ஆயில் மாற்றினது அது இது. ஸோ அவ்வளோலாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் டெக்கட்ரானில் இந்த ட்ரக்கிங் ஷூவெல்லாம் இன்றைக்கி செக் பண்ணி பார்த்தேன். மலை மேலே அந்த வீடியோலாம் இடையில அங்கங்கே போஸ்ட் பண்ணுறேன். மேலே ஏறி பார்த்தேன், அப்படியே ஏறி போகுதுங்க, ஃபால்ஸ்லாம் கொட்டி. பார்த்தீங்கன்னா அது வழுக்குது. கூட போட்டிங்கு தாறுமாறு. போட்டிங்கில் அவரை பிடிச்சி ஒருத்தன் என்ன பண்ண, பாவம் பூச்சி வெறுப்பாயிட்டான். இப்படி ஊர்ந்தா உள்ளே போய் செத்துருவான்டா பாரு. அவன் என்ன சொல்ல, இந்த போட்டில் நான் ஏறிட்டு அப்புறம் கவுந்துருமா போகிறோன்னு கேட்டேன். இல்லை அவ்வளோதான் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா. அவர் மாதிரி நான் டக்குன்னு என்ன சொன்னேன், நான் எப்படி உள்ளே வந்து அவ்வளோதான் எப்படி வருவீங்க அப்படின்னா, நான் நீச்சல் அடித்து வருவேங்க, அவ்வளோதான், சிம்பிள் முடிச்சு. அவன் மூஞ்சே மாறிச்சு. அதுக்கப்புறம் என்னை பார்க்கவே இல்லை. நான் அவர் ஹர்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக ஒரு விஷயத்த சிம்பிளாக சொல்லலாம், ஓகே அதெல்லாம் போகாதீங்க, சேஃப். இன்னொருத்தரை பிடிச்சோம், ஜாலியாக போனோம் அந்த போட்டிங்க்கு. ஸோ சார்ஜ் அது இது லொட்டு ஸ்கே எல்லாத்தையும் போட்டு நாளைக்கு கரடி, இந்த இது கரடி பார்க்குமா அந்த ஊருக்கு போனோம். ஸோ திருப்பி ரிட்டன் வரோம். நாளைக்கும் உலகங்களி சகதியில் அது எப்படியா போய் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு, ஏதோ ஒரு அக்கா சீட்ரு அண்ணா சீட்ரு, அது லேடிஸு ஜென்ட்ஸ் சீட்டு, ஏதோ டாய்லெட்டில் உட்கார்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை போய் பார்த்துட்டு வரணும். அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு இங்கே விசாரிச்சாச்சு, எங்கேயும் ஃபால்ஸ்லாம் அதிகமாக இல்லைங்க. ஆக்சுவலாக ஃபால்ஸ்லாம் இங்கே அதிகமாக இல்லையா இருக்குது, ஆனால் அதெல்லாம் தடை செஞ்சுட்டாங்கன்னா அது சேஃப்டி கருதி. ஸோ ஃபால்ஸ் கிடையாது, இது கிடையாது. இந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் டைம் இருந்தால் பச்சை மலை இல்லை கல்வராயன் மலை, ஏதோ ஒரு மலையில் ஏறுறோம், அங்கேருந்து கிளம்புறோம். நாங்கள் வரும்போதே எவ்வளோ வியூ இதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் பிடிக்கல. ஆக்சுவலாக நிறையா மலைகள் நிறைய இதெல்லாம் இருந்தது, செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் வீடு வலிக்கும், அங்கங்கே இறங்கிட்டு ஹேப்பியாக நைட்டில் கம்பத்தெல்லாம் சுற்றிக்கிட்டு என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு எல்லாமே ஜாலியாக வந்தோம். ஸோ இந்த ட்ரிப் மேலே இது வரைக்கும் ஃபுல்ஃபில்லாக இருக்குது, ஹாப்பியாக இருக்கும், சேஃபாக இருக்கும். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக ஏதோ உங்களுக்கு எங்களோட என்டர்டெயின்மெண்ட் ஃபன் எனிதிங் சப்போஸ் ஒரு சின்ன தாக்கம் உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுத்துருந்தோன்னா அதுதான் அது எங்களுக்கு போதும், ஓகேங்களா? இப்போது நீங்கள் என்ன மறக்காமல் என்னோடய சேனல் இன்னும் கரெக்டாக முழுமையாக அடையலைனாலும், கரெக்டாக ஏதாவது நான் ஷார்ட்ஸ் போட்டாலோ சின்ன கட்ஸ் போட்டாலோ ஏதாவது போட்டே இருப்பேன். ஏன்னா நான் எனக்கு ஒர்க்கு டைம் இருக்காது சார், டைம் கண்டினியூஸாக போட முடியாது. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ மந்த்லி நான் போகிறது, என்னோடய ஆக்டிவிட்டீஸையும் எல்லாத்தையும் போடுறேன். அப்பப்போ வரைவே எதையாவது பண்ணிட்டு சின்ன ஒர்க்லாம் பண்ணுவேன், அதெல்லாம் போடுறேன். பாருங்கள், என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக என்னை ஃபாலோ பண்ணுங்கள், என்ன லைக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்களுக்கு தேவையான உங்களை சந்தோஷம் அட்லீஸ்ட் என்னால் முடிஞ்சு கொஞ்சம் சின்ன சந்தோஷம் படுத்துவேன் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் டைம் தலைவர் வராரா என்னன்னு தெரியல, என் கூட கண்டிப்பாக. அவங்க அம்மா இப்போவே அனுப்பல, புலம்புறாங்க. வரும்போது நான் சொன்னேன், எப்பயுமே சொல்லுவாங்களேங்க, மழையில் தான் கிளம்பிட்டு வருவேன், மழையை வரும்போதும் மழை தான். இப்பயும் மான்சூனில் தான் இருக்கும். இப்போ கேரளா மாதிரி தான் இருக்குது இந்த இடம்லாம், இல்லை கேரளா மாதிரி தான் இருக்குது. நான் முடிவு பண்ணிட்டேன் வயநாடு போகலான்ட்டு. அங்கே ரெட் அலர்ட்டு அது இதுன்னு. கேரளா வந்து சேஃப் கிடையாது இப்போது, நிறையா நியூஸ்லேயும் அங்கேயும்
ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது ஒகேனக்கல் போக முடியல 64,000 கண்ணாடி தண்ணி போதும். நாங்கள் கிளம்பும்போது அன்றைக்கி நைட் மட்டும்தான். ஸோ இப்போ இன்றைக்கி நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு காலைல அந்த ஸ்பாட்லாம் போவோம். நான் லேட்டாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். சரி, லேட்டாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். சரி, இது வரைக்கும்